இன்னைக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்து தெளிதல் அதிகாரத்திலிருந்து எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு திருக்குறள் தான். "குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல்" அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கு, இல்ல எந்த அளவுக்கு தீய குணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து, இது 2த்துல எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தவங்க எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த குறள் சொல்லுது. நீங்களே நிறைய இடத்துல அனுபவ ரீதியா உணர்ந்திருப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. ஆனா அவரு உங்களுடைய கேரக்டருக்கு செட்டே ஆக மாட்டாரு. உங்களுடைய வைபுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஆளா இருக்கவே மாட்டாரு. ஒருத்தர் கொஞ்சம் மோசமான நபரா தான் இருப்பாரு. ஆனா அவர் உங்களுடைய கேரக்டருக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. உங்களுடைய வைபுக்கு ஏத்த ஒரு நபரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட உங்களுக்கு சண்டையே வராது. உங்களோட லைஃப் லாங் டிராவல் ஆகக்கூடிய ஒரு நபரா கூட அவர் இருப்பாரு. எந்தெந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ராசியெல்லாம் செட் ஆகும், உங்களுடைய வைபுக்கு ஏத்த மாதிரியான ராசி எது, நீங்க பிறந்த ராசிப்படி எந்த ராசியில பிறந்தவங்களை திருமணம் செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எந்த ராசியில பிறந்தவங்களோட நட்பு கொண்டா அந்த நட்பு கடைசி வரைக்கும், அதாவது சும்மா தற்சமயத்துக்கு நானும் ஃப்ரெண்டு தான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடாமல் உங்களுடைய வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் நீங்கள் எப்போல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அப்போல்லாம் உங்களை தேடி வந்து உதவி செய்கிற ஒரு நட்பாக இருப்பாங்க. நீங்கள் பிறந்த ராசிப்படி உங்களுடைய வைபுக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள்லாம் எது எவை அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். உங்களுக்கே தெரியும், இது துல்லிய பலன் கிடையாது. இதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே தெரிவிச்சிடுறேன். மீன ராசியிலேருந்து தான் நான் எப்பவுமே போவோம், உங்களுக்கே தெரியும். மீன ராசிக்கு எந்தெந்த ராசியில் பிறந்தவங்களாம் நல்லா செட் ஆவாங்க, மீன ராசியோட வைபுக்கு ஏற்ற ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மீன ராசிக்கு நல்ல பொருத்தமான ராசி எதுன்னா அது விருச்சிக ராசி தாங்க. அது ஏன் அப்படின்னா, மீன ராசி குருவோட வீடு, விருச்சிக ராசி செவ்வாயோட வீடு. இந்த ராசியின் அதிபதிகள் 2 பேருமே நட்பு கிரகங்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அதனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். உங்கள் 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அன்னுன்யம், புரிதல் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க விருச்சிக ராசியை திருமணம் செய்யும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது, எதுவாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் விருச்சகத்துக்கு அடுத்தபடியாக மீனத்துக்கு செட் ஆகக்கூடிய ராசி எதுனா கடகராசியை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். கடகராசியுமே மீனராசிக்கு நல்லபடியாக செட் ஆகக்கூடிய ஒரு ராசி தான். மீனராசிக்காரங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கடகராசிக்காரங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மீனராசிக்காரங்க வார்த்தையால் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனசில் இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய ராசி தான் கடகராசியாக இருக்கிறதுனால, அப்படிப்பட்ட புரிதல் உள்ள ஒரு ராசியாக தான் மீனத்துக்கு கடகராசி இருக்கும். அடுத்தபடியாக மீனத்துக்கு தனுசு ராசியுமே நல்லா செட் ஆகும். ஏன்னா இது 2மே குருவோடைய வீடு. மீனமும் குருவோட வீடு, தனுசும் குருவோட வீடாக இருக்கிறதுனால இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும். இந்த சேம் வைப்பு சொல்கிறாங்க இல்லையா, இந்த 2 ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே வைப்பு இருக்கும். அடுத்ததான் நம்ம கும்பராசி. கும்பராசிக்கு எந்த ராசி ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னா ரிஷப ராசி பொருத்தமாக இருக்கும். அதை விட துலாம் ராசி பொருத்தமாக இருக்கும். பொதுவாகவே கும்பராசிக்கு துலாம் ராசியை ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன்னே தெரியாது. துலாம் ராசிக்காரங்க ஏதாவது சொன்னால் அந்த பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்கெல்லாம். கும்பம் துலாம், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க துலாம் ராசியில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணீங்க, திருமணம் செஞ்சீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உறவு நல்லா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் பிரிவு ஏற்படாது, விரிசல் ஏற்படாது. கும்பத்துக்கு ரிஷபமும் நல்லா பொருந்தும், ரிஷபத்துக்கு அடுத்தபடியாக மிதுனமும் நல்லா பொருந்தும். இது 2மே நட்பு கிரகங்களாக வர்றதுனால, அதாவது சனிக்கு புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் நட்பு கிரகங்களாக வர்றதுனால இந்த சனியோட ராசியான கும்பத்திற்கு ரிஷபம், மிதுனம், துலாம் இந்த 3 ராசிகளுமே ரொம்ப அற்புதமாக பொருந்தக்கூடிய ராசிகள் தான். கும்பராசிக்கு இன்னொரு ராசியுமே நல்லா பொருந்தோம். என்ன ராசி அப்படின்னா விருச்சிக ராசி. ஏன்னா 1-10, அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிறது பெரும் கேந்திரம் சொல்லப்படுறதுனால 1-10 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். விருச்சகம் அப்படிங்கிற ரொம்ப செயல்திறன் மிக்க, ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. கும்பம் ரொம்ப ஸ்லோவாக மந்தமான ஒரு ராசி. கும்ப ராசிக்கிட்ட இல்லாத அந்த வேகம், வீரியம் எல்லாமே விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கிறதுனால கும்பம் இந்த ராசியை பார்த்து இயங்கும். என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லையேன்னு சொல்லிட்டு விருச்சிக ராசியை பார்த்து கும்பம் இயங்கும். அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்க நல்லா செட் ஆவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களும் செட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா பொதுவாக சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. கும்பம் சனியோட வீடு, சிம்மம் சூரியனோட வீடு. இந்த 2 ராசியில் பார்த்து திருமணமே செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்படுது. ஆனால் அப்படி கிடையாது. சிம்மம் தலைமை தாங்கக்கூடிய ஆளுமை திறனுடைய ஒரு விஷயம்னா முன்னாடி தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் கும்பம் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு ராசி தான் அந்த கும்பத்தோட ராசி. அதுதான் அதோடைய இயல்பே. கும்பத்துக்கிட்ட இல்லாத அந்த ஒரு கேரக்டர் சிம்மத்துக்கிட்ட இருக்குது. ஆளுமை, அதிகாரம் எதுவாக இருந்தாலும் முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் சிம்மத்துக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த கும்பம் சிம்மத்தை பார்த்து இயங்கும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இயங்கும். அப்படிங்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரமே நல்லா பொருந்துவாங்க. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசியும் சனியோட வீடாக இருக்கிறதுனால ரிஷப ராசி அட்டகாசமாக பொருந்துங்க. மகர ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்த நபர்கள் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாராவது ஒரு ரிஷப
ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. உங்களை அறியாமலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அவரை நீங்கள் ரொம்ப நம்புவீங்க. மகர ராசியில் பிறந்தவங்களாம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களும் ரொம்ப நம்புவீங்க. அப்படிங்கிறதுனால மகரத்துக்கு ரிஷபம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பொருந்தும். அடுத்ததாக மகர ராசிக்கு கன்னி ராசியுமே நல்லா பொருந்தும். 1, 9 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வர்றதுனால மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசியுமே அட்டகாசமாக பொருந்தக்கூடிய ஒரு ராசி தான். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அட்டகாசமாக பொருந்தக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மேஷ ராசிக்காரங்க தான். நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்களேன். உங்களுடைய நட்பு வட்டாரம் இல்லை உங்களுடைய கேங்கில் ஒரு தனுசு ராசிக்காரர் ஒரு மேஷ ராசிக்காரர் இருப்பாங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க ஏதாவது சொன்னால் அப்படியே கையை கட்டிக்கிட்டு கேட்பாங்க. மேஷ ராசிக்கு தனுசு ராசியும் ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுமே நட்பு கிரகங்கள். குரு செவ்வாய் நட்பு கிரகங்களாக வரதுனால எப்படி நான் மீனம் விருச்சகம் சொன்னோம்னோ அதே மாதிரி தனுசு மேஷம் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பொருத்தமான ஒரு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்களும் திருமணம் செய்யலாம். உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய உங்களுடைய வைப்புக்கு ஏற்ற ஒரு நபராக இருப்பாங்க. தனுசுக்கு அடுத்தபடியாக பொருந்தக்கூடிய ராசி எதுன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியும் தனுசுக்கு நல்லா பொருந்தும். அப்படிங்கிறதுனால சிம்ம ராசி தனுசுக்கு பொருந்தக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால சிம்ம ராசியில் பிறந்தவங்களை யாராவது நீங்கள் திருமணம் செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிரிவு ஏற்படாது, விரிசல் ஏற்படாது. அதற்கு அடுத்தபடியாக மீனமும் ஓரளவுக்கு நல்லாவே பொருந்தும். குறை சொல்கிற அளவுக்கு மீன ராசி இருக்காது. ரெண்டுமே குருவோட வீடு, நான் ஏற்கனவே சொன்ன போல. அப்படிங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் சேம் வைப் எல்லாமே நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பொருத்தமான ஒரு ராசி எதுன்னா மீன ராசிக்கு எப்படி விருச்சிக ராசி பொருந்தும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு மீன ராசி நல்லாவே பொருந்தும். இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். மீனத்துக்கு அடுத்தபடியே விருச்சிகத்துக்கு கடகமும் பொருந்தும், சிம்மமுமே பொருந்தும். இந்த ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கடக ராசி இல்லை சிம்ம ராசியில் பிறந்தவங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது, விரிசல்கள் பிரிவுகள் எதுவும் நடக்காது ராசிப்படி. அதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசி. துலாம் ராசி அப்படிங்கிறது காதல், கவர்ச்சி, அழகு இது எல்லாமே நிறைந்த ஒரு ராசி. சுக்கிரனோட ராசியாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு நட்பு கிரகமான புதனோட ராசியான மிதுன ராசி ரொம்ப சூப்பராக பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் துலாம் ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்கு கும்பராசியுமே செட் ஆகும், மகர ராசியுமே ரொம்ப செட் ஆகும். ஏன்னா சுக்கிரனுக்கு புதனை விட சனியை ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால சனியோட அந்த 2 ராசியான மகர கும்ப ராசி துலாம் ராசிக்கு அட்டகாசமாக பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசியோட ஃபேவரட் ராசி எது அப்படின்னா அது மகர ராசி தான். உங்கள் நட்பு வட்டாரத்தில் யாராவது ஒரு கன்னி ராசி ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டைகள் மாதிரி பிரியவே மாட்டாங்க. அவ்வளோ அன்யூன்யமாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் யாருக்காகவும் ஒருத்தவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நல்ல வைப் உள்ள ஒரு ராசியாக தான் இருக்கும் இந்த கன்னி ராசியும் இந்த மகர ராசியும். இது ரிஷப ராசியும் நல்ல பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்குது. கன்னி ராசிக்காரங்க எல்லாம் ரிஷப ராசியில் பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணீங்க, திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் வராது. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசியோட தி மோஸ்ட் ஃபேவரட் ராசி எது அப்படின்னா தனுசு. அதற்கு அடுத்தபடியான ராசி மேஷம். இந்த 2 ராசியுமே சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தனுசு மேஷத்தில் பிறந்தவங்கள கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். பிரிவு, விரிசல் இது போல் எந்த ஒரு கெட்ட சம்பவங்களும் நடக்காது. அடுத்ததாக கடகராசிக்கு விருச்சிக ராசியும் மீன ராசியும் மேஷ ராசியும் ரொம்ப சூப்பராக பொருந்தக்கூடிய ஒரு ராசி தான். உண்மையில் கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ராசியாக இருக்கிறதுனால மீனம், மேஷம், விருஷகமும் நல்ல அட்டகாசமாக பொருந்தும். என்னன்னே தெரியாதுங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மீன ராசியை பிடிக்கும், மேஷ ராசியில் பிடிக்கும், விருச்சிக ராசியை பிடிக்கும். ரீசனே தெரியாது, அவங்கள மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், மற்றவங்க யாரையும் பிடிக்காது. கடகராசிக்கு அற்புதமாக பொருந்தக்கூடிய ராசிகள் தான் இந்த 3 ராசிகள். மிதுன ராசிக்கு துலாமும் கும்பமும் ரொம்ப பொருத்தமான ஒரு ராசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியும் பொருந்தும், மீன ராசியுமே பொருந்தும். இந்த 4 ராசியுமே மிதுன ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்குது. மிதுன ராசியில் பிறந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 ராசியில் அதாவது மீனம், கன்னி, கும்பம், துலாம் இந்த ராசியில் பிறந்தவங்களும் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். பெரிய பிரச்சனைகள் வராது. உங்கள் வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். அடுத்ததான் அழகு மிகுந்த, கலைநயம் மிகுந்த, கவர்ச்சி மிகுந்த இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த ராசி செட் ஆவாங்க அப்படின்னா மகர ராசி அட்டகாசமாக இருக்கும். அதுக்கடுத்து கன்னி ராசி ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி ராசிங்கிறது அறிவு சார்ந்த வீடு, அந்த ரிஷபம் அப்படிங்கிறது அழகு சார்ந்த வீடு. அழகும் அறிவும் ஒன்றா சேரும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ரிஷப ராசியில் பிறந்தவங்க கன்னி ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக திருமணம் செய்யலாம். பொதுவாகவே கன்னி ராசியில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் தெரியாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அவங்கள. அந்த மாதிரி தான் ரிஷப ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ரிஷபராசியோட வைப்புக்கு அடுத்தபடியாக செட் ஆகக்கூடிய ராசி எதுனா மகர ராசி ரொம்ப சூப்பராக இருக்கும். மகரத்துக்கு அடுத்து கும்பமும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நட்பு கிரகங்கள் ஆகிடும். சனி சுக்கிரன் நட்பு கிரகங்கள் ஆகிறதுனால ரிஷபராசியோட அதிபதியான சுக்கிரன் சனிக்கு நட்பாக வர்றதுனால அந்த மகர கும்ப ராசியுமே பொருந்தக்கூடிய ஒரு ராசியாக தான் இருக்கும் ரிஷபராசிக்கு. கடைசியாக மேஷ ராசி. மேஷத்துக்கு தனுசு ராசி ரொம்ப பொருந்தும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தனுசுக்கு மேஷம் செட் ஆகும். அப்படிங்கிறதுனால மேஷத்துக்கு தனுசு ராசி பொருந்தும், கடகமும் பொருந்தும், சிம்மமும் பொருந்தும். டாப்பில் தனுசு தான். தனுசுக்கு அடுத்தது கடகம், சிம்மம், மேஷராசிக்கு நல்லாவே பொருந்தக்கூடிய ஒரு ராசி தான். அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசியும் ஓரளவுக்கு நல்லாவே பொருந்தும். குறை சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு வீட்டில் மேஷராசியில் பிறந்த ஒரு ஆணும் துலாம் ராசியில் பிறந்த ஒரு பெண்ணும் இருந்தாங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பெருசாக பிரச்சனைகள்லாம் வராது.
இப்போ ஜென்ம சனி, அஷ்டம சனி அப்படின்ற ரொம்ப கடினமான, ரொம்ப கஷ்டமான காலகட்டம் வரும்பொழுது 2 ராசியில பொறந்தவங்களுக்கு ஒரே டைம்ல வரும். ஒரு வீட்ல ஜென்ம சனி, அஷ்டம சனி இருந்தாலே அந்த வீடு போச்சு. இப்ப 2 பேருக்குமே ஜென்ம சனி, அஷ்டம சனி நடக்கும்பொழுது, துன்பங்கள், இழப்புகள், பிரிவுகள் இது எல்லாமே 2 பேருக்கும் ஒரே டைம்ல நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே ராசியில பொறந்தவங்க யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவா சொல்றாங்க. எனக்கு இந்த சனிய பத்திலாம் கவலை கிடையாது. நான் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்பேன். நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க உங்களுடைய ராசியில பொறந்த ஒரு நபரையே திருமணம் செய்யலாம். அதுல தவறு கிடையாது. சரி, இப்ப 12 ராசியில நீங்க இந்தந்த ராசியில பொறந்திருந்தீங்கன்னா, இந்தந்த ராசிக்காரங்கலாம் செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டீங்க. இது அப்படியே நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலனே கிடையாது. இது நீங்க முழு பலனா என்னைக்குமே எடுத்துக்கூடாது. அப்புறம் எதுக்கு சார் இந்த ராசி பலனை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, வேற வழி இல்ல. நீங்க ராசி பலன் தான் விரும்பி பார்க்குறீங்க. 20லிருந்து 30% மட்டுமே பலன் அளிக்கக்கூடிய இந்த ராசி பலனை தான் மக்கள், வெகுஜன மக்கள், பெரும்பாலான மக்கள் எல்லாருமே இந்த ராசி பலனை தான் ரொம்ப விரும்புறீங்க அப்படிங்கிறதுனால, வேற வழி இல்லாம தான் இந்த ராசி பலனையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா அதுக்காக இந்த ராசி பலன் நடக்காம போயிடாது. இது நடக்கும். இதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த ராசி பலனை மட்டுமே வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு நீங்க மேஷ ராசியில பொறந்த ஒரு நபரா இருந்தீங்கன்னா, நீங்க தனுசு ராசியில பொறந்தவங்கள ஒருத்தர் கல்யாணம் பண்றீங்க. உங்க 2 பேருக்குள்ள வாழ்நாள் முழுக்க பிரிவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பிரிவு வரும். உங்களுக்கு பிரிவு வருமா வராதா அப்படிங்கிறது இந்த ராசியோட காம்பினேஷன் வச்சு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு, உங்களுக்கு நடப்புல என்ன தசை புத்திகள் போயிட்டு இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு பிரிவு வருமா, நீங்க 2 பேரும் எவ்வளவு காலத்துக்கு சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும். ராசி பலன் பொதுவாக சொல்லப்படுற விஷயம் தான். இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தும்னு சொல்லப்படுற ஒரு பொதுவான விஷயம் தான். ராசிக்கு ராசி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி லக்னத்துக்கு லக்னத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ராசி தான் தெரியும். ஜோதிடம் அறியாதவங்க, ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு லக்னம் அப்படின்னா என்னன்றதே தெரியாது. லக்னத்தை வச்சு தான் ஜோசியத்தில் ப்ரெடிக்ஷன் எடுப்பாங்க. நான் முன்கூட்டியே சொன்ன இந்தந்த ராசிகளுக்குலாம் இந்தந்த ராசி செட் ஆகும் அப்படின்னு. இப்போ நீங்க மீன லக்னத்தில் பிறந்த ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடக லக்னம் நல்லா செட் ஆகும், கன்னி லக்னமும் ஓரளவுக்கு செட் ஆகும், அதே மாதிரி விருச்சக லக்னம் ரொம்ப செட் ஆகும். இப்போ எப்படி ராசிக்கு சொன்னோம் அதை அப்படியே நீங்க லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்க ராசிக்கு ராசி செட் ஆகணும், லக்னத்துக்கு லக்னம் செட் ஆகணும், அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்திகளும் நல்ல தசையா இருக்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்தா தான் நீங்கள் பிரிவீங்களா பிரிய மாட்டீங்களா, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். வெறும் இந்த ராசியை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த ராசிக்கு இந்த ராசி நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள பிரிவு வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. இது ஓரளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது கன்ஃபார்மாக நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பலன் கிடையாது. ராசியை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது. இந்த ராசிக்கு எப்படி நான் சொன்னோம் லக்னத்துக்கும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு எந்த லக்னம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ராசி பொருத்தம், லக்னம் பொருத்தம், தசை புத்திகள் இது 3மே ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அது திருமண உறவாக இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் பிரிவு ஏற்படாத ஒரு நல்ல உறவாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள உங்களுடைய வைபுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு நபராகவும் அந்தந்த ராசியில் இந்தந்த லக்னத்தில் இந்தந்த தசை புத்திகளுடைய நபர்களாக இருப்பாங்க. நன்றி.